ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராயிங் தான் டிஃப்ரெண்டான மெத்தடில் வந்து வரைய போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு டிராயிங் வந்து அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இதில் வந்து வரைய முடியும். இந்த மாதிரி வந்து அழகாக வந்து வரைஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறதுக்கு வயரிங் பைப் இந்த மாதிரி ஒன்று தேவைப்படுது. ரொம்ப லேஸாக வந்து இருக்கும், காற்றா இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி நீளத்துக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 பென்சில் வந்து தேவைப்படும். பென்சில் வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த பைப்போட கொஞ்சம் சின்ன பைப்பாக இருக்கிற மாதிரி இது வந்து இந்த மாதிரி வந்து இது கட்டப்பையில் இருக்கிற பைப் இது வந்து ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தான் தேவைப்படும், ஏன்னா பென்சிலை ஃபிட் பண்ணுறதுக்குரியது இது. சரி, ஓகே, இந்த திங்ஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வயரிங் பைப் இருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு வயரிங் பைப் வந்து கொஞ்சமோல அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் தேவைப்படும். இந்த அளவுக்கு மட்டும் இதை வந்து வெட்டிக்கிறேன். 2 அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெட்டிக்கோங்க. இதை தான் அந்த வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு வச்சு நான் 2 பீஸ் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி 2 அளவுகள் வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 அளவுகள் வெட்டினதுக்கு அடுத்து இதில் வந்து சென்டராக வந்து இந்த மாதிரி ஒரு கோடு அளவுக்கு வந்து வெட்டிடுங்க. 2 பைப்லேயும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு வெட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ வெட்டினதுக்கு அடுத்து இந்த இதை வச்சு சாண்ட் பேப்பர் ஏதாவது வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த பிசுறுனா இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து அழகாக வந்து 2 இதையும் வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து இதை வந்து இந்த பைப்பில் வந்து போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த இதாக வச்சிங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து இப்படி வரும். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து இதில் வந்து நின்றுக்கிறோம். இதையும் வந்து இங்கனக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா இதுவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நின்றுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ 2 இது வந்துருச்சு. இது எதுக்காக அப்படின்னா மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து கரெக்டாக நம்ம மூவ் பண்ணும் போல் கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். சரி, ஓகே, 2 தான் அழகாக வந்து மூவ் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம்ல இந்த கட்டப்பை இதை வந்து இந்த அளவுக்கு வந்து வெட்டணும். நீங்கள் இந்த அளவுக்கு 2 பீஸ் வந்து வெட்டிக்கோங்க. வெட்டினதுக்கு அடுத்து அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி தேய்ச்சி வந்து அதில் வந்து ஒட்டணும். இப்போ வந்து இந்த 2 அளவுகளை வந்து அழகாக வந்து வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெட்டினதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, சாண்ட் பேப்பரை வச்சு தேய்க்க போகிறோம். எதுக்காகனா இதில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். இந்த அளவுக்கு கரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த சாண்ட் பேப்பரை வந்து இதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அளவு வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து இந்த இதை மேலே வச்சுட்டு அப்படியே அந்த வாக்கிலே தேய்ங்க. அதுக்கேற்ற மாதிரி மட்டும் வந்து அந்த இடம் தேயும். அப்போம்லாம் ஒட்டம் போல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ பாருங்கள் தேயுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து அழகாக வந்து தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து இங்கேயும் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இங்கே தான் நம்ம வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம். அதாவது ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிட போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். இதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இங்கனுக்குள்ளே கையில் வந்து ஒட்டாமல் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி இங்கேயும் வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கரெக்டாக 2 இதையும் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி எங்கேனாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது தேவைங்கிற பொசிஷனுக்கு வந்து அழகாக வந்து நகட்டிக்கலாம். இப்போ வந்து எங்கே கொண்டு வரணுமோ நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, இதுக்கு வந்து இந்த மூவ் பண்ணுற இடத்துக்கு மட்டும் கலர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ரெட் கலர் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மூவ் பண்ணுற இதை மட்டும் நான் பிளாக் கலர் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கருப்பு கலர் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. சரி, ஓகே. அதுக்கடுத்து பென்சிலை வந்து ஃபிட் பண்ணணும். பென்சிலை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சாலே போதும். நீங்கள் ஸ்க்ரூ போட்டு நீங்கள் முறுக்குனாலும் முறுக்கலாம். அல்லாட்டினா பென்சில் இருக்குல்ல, பென்சிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து க்ளூ சுற்றி வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா எப்போனாலும் பென்சிலை வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணாலே நல்லா பென்சிலுக்கு வந்து கிரிப்க்கு அதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான். அப்படியே சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க கொஞ்சம். ஆனால் அந்த பென்சிலுக்கு அந்த கேப் இருக்கணும். அதாவது ஒன் சைடு தான் நான் அப்ளை பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால இங்கே கேப்பில் வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒட்டின க்ளூ வந்து நல்லா காஞ்சிருச்சு. சரி, ஓகே. இதில் வந்து பென்சிலை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். பென்சில் வந்து ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி 2 எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இங்கே எனக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒன்று வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து வராது, நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஏன்னா க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லா க்ரிப் வந்து கிடைக்கும். இதை வந்து இங்கிட்ட ஒன்று வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா 2ம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிச்சு, வராது நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதை வந்து எதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம்னா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்துட்டோம்னாலும் இந்த மாதிரி வந்து
உள்ளக்க வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு டிராயிங் வந்து எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிராயிங் வந்து நம்ம வந்து வரைஞ்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் வந்து வரைகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இது எந்த சைடு வந்து நீங்கள் வந்து நல்லா அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். சின்ன டிராயிங்னா இங்கே வச்சு இங்கனக்குள்ளே வரைகிறோம் அப்படின்னா இந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வரையலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சி பழகிக்கோங்க. இப்படி வந்து பிடிச்சிட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் என்னோட நேம் மட்டும் எழுதினேன். இங்கே என்ன எழுதுறீங்களோ அதுதான் வந்து இங்கிட்ட வரும். பார்த்தீங்களா? இப்போ வந்து இங்கே என்ன எழுதுகிறோமோ அதுதான் இங்கே வந்து வரும். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து மாற்றி வந்து ஒரு மாதிரி வந்து இங்கனக்குள்ளே நகட்டிட்டீங்க அப்படின்னா டிராயிங் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வரைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே வந்து வரைய வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா ஜஸ்ட் வந்து அப்படியே லூஸாக அந்த மாதிரி வந்து அழகாக வந்து வச்சு நீங்கள் ஏதாவது டிராயிங்கோ ஏதோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைய ட்ரை பண்ணுங்கள். இதை அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வரைய ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரைய கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ண தான் நம்மளுக்கு வந்து வரும். இங்கே வந்து பென்சில் கொஞ்சம் இதாக இருக்குன்னா இங்கனக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வரைய வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைய நல்லா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராயிங் வந்து வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரைய தான் உங்களுக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது. நீங்கள் அப்படியே வரைஞ்சி பார்த்தா தான் வரும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். அவுட்லைன் மட்டும்தான் நான் வந்து வரைகிறேன். இதை கொண்டு வந்துட்டேன். இப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா எங்கே முடிச்சிங்களோ அந்த அளவுக்கு வந்து அவுட்லைன் வந்து வரும். அதுக்கடுத்து எங்கனக்குள்ளே இப்போ கண் வரைய போகிறீங்களோ அங்கே வந்து கண்ணை வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த கண்ணை வந்து வரையலாம். ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து மூக்கு வந்து வரைய போகிறோம். மூக்கு வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து வரைஞ்சிக்கலாம். வெளியே வந்து வரும். ஓகே, இப்போ வந்து அவுட்லைன் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து டிராயிங் வந்து மொத்தமாக வந்து வரைகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த கண்ணு பட்டை வந்து வரைஞ்சிடலாம். அவ்வளோதான், இந்த இதுதான் கண்ணு பட்டை. அதுக்கடுத்து அதே மாதிரி கண்ணு பட்டையை இங்கே வந்து வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த இது வந்து வரையலாம். அதுக்கடுத்து இது வந்து வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்சதுக்கு அடுத்து தான் இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கலரிங் வந்து எல்லாமே வந்து கொடுக்கும் போல் வந்து கரெக்டாக வரும். இது ஜஸ்ட் வந்து அவுட்லைன் வந்துருச்சா, அவுட்லைனுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ண போல் உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ண கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து வரைஞ்சதுக்கு அடுத்து இந்த அவுட்லைன்லேயே இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும் போல் அந்த டிராயிங்கோட ஃபுல் இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த டிராயிங் வந்து அப்படியே வந்து பாருங்கள், நம்ம அவுட்லைன் கொடுத்தது மூலமாக அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த அவுட்லைனை வச்சே நம்ம வந்து டிராயிங் வந்து வரும். ஸோ இதே மாதிரி வந்து நான் அடுத்தடுத்து வந்து வரைஞ்சதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம வந்து எந்த மாதிரி வந்து டிராயிங் வந்து வரைஞ்சிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வரவே வராது. ஏன்னா இங்கே வந்து மேலே வந்து பிடிச்சிட்டு வரைகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. மேலே வந்து ஒரு சின்ன டிராயிங்காக இருக்கும், கீழே வந்து பெரிய டிராயிங்காக வரும். சில நேரம் மேலே பெருசாக இருக்கும், கீழே வந்து சின்னதாக வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து பொசிஷன் பார்த்து இந்த மாதிரி வச்சு, அதாவது இதை வந்து கரெக்டாக ஆடாமல் இந்த மாதிரி வச்சு வந்து வரைய ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு ஓரளவு வந்து வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து வரைஞ்சி பார்த்தேன். ஓரளவு அந்த இமேஜை வந்து இது வந்து அப்படியே வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்தேன். இது வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்ச இமேஜ். அதோடு இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து ஓரளவு வந்து கரெக்டாக வந்து அவுட்லைன் வந்துருச்சா, அவுட்லைன் வந்துனே அதை மேலே வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சேன். இது வந்து ஓரளவு அக்யூரேட்டாக அந்த மாதிரி அழகாக வந்திருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்து வரைய கொஞ்சம் கற்றுக்கிட்டதுக்கு அடுத்து தான் அது வந்து வருது. இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் வந்து பார்த்தேன். ஒரு பென்சிலில் வந்து ரெண்டு பென்சிலை வச்சு வந்து வரைவாங்க. ஸோ அந்த மெத்தடில் வந்து வரைகிறதோட இந்த மாதிரி செஞ்சு வந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போனாலும் இது பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வச்சேன். ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு வரையணும். அவுட்லைன் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக வந்து போட முடியும். மித்தபடி வந்து அவுட்லைனை வச்சு நம்ம வந்து மேலே வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக தான் வருது. நான் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் இது வந்து டிராயிங் வந்து நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து வரைஞ்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கை வந்துச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த இதை வரையும் போல் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துச்சு. அதுக்கடுத்து அதை கரெக்டாக வந்து வச்சு வரைஞ்சிட்டேன், கரெக்டாக வந்துடுச்சு. இதுவுமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக ஓரளவு வந்துருச்சு. அவுட்லைனாக கரெக்டாக தான் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.